தம்பி 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 நீ நிறுத்துப்பா. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டே போற. உன்னை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதா நீ என்ன பேசினாலும் சரின்னு ஆயிடுமா அப்படின்னு வந்து திடீர்னு கோமதி கேள்வி கேட்கும் பொழுது அப்படிலாம் இனிமேல் இங்கே நடக்காது அப்படின்னு வந்து கோமதி சொன்ன உடனே என் தங்கராஜோட முகம் அப்படியே வந்து மாற இந்த பக்கம் சுற்றி இருக்கிற அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தா இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ரூம்லாம் மாற்றி மாற்றி தூங்க வச்சுட்டு இருக்காங்க. கோமதி வந்து இப்போ மதியோட ஒரு ரூமில் தூங்க, ராஜி மீனா வந்து மலரோடையும் குழந்தையோடையும் வந்து அவங்க ஒரு ரூமில் தூங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஹாலில் சுரேஷ் இவங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுரேஷ் இப்போ வந்து இதில் ஸ்டேஷனில் இருக்கும்போது அங்கே தங்கராஜ் வராரு. தங்கராஜ் வந்துட்டு தங்கராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டேய் சுரேஷ் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இன்னைக்கு சாயங்காலமாக ஒரு 4 மணி போல் நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே வந்துடு, நம்ம தோட்டத்துக்கிட்ட வந்துடு, அங்கே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. போனோடனே சுரேஷுக்கு அது என்னடான்னு சொல்லி யோசனையாக போயிட்டு இருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மதி வந்து இன்னைக்கு சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து இல்லை, காலேஜில் சீக்கிரமாகவே வந்து கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது, அதனால் இப்போ ப்ராக்டிஸ் மட்டும்தான், இப்போ அதனால தான் இப்போ வந்து கிளாஸஸ்லாம் இல்லை, அதனால் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து சரிம்மா ஒரு முக்கியமான விஷயம், இந்த சுரேஷ் விஷயத்தில் நீ எதுக்குமா சுரேஷோட வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்த அப்படின்னு கோமதி கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த தங்கராஜ் தான். இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா வந்து சுரேஷே இதை பண்ணல போல, அவரே இதை பண்ணல போல. ஆனால் வந்து ஒரு காலேஜ் பையன் லவ் பண்ணான் அப்படிங்கிறதுனால அந்த பையனை கூப்பிட்டு போய் அடிக்கிற வேலையை வந்து அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அது அடிக்கிறதுக்கு யார் இன்வால்வ் பண்ணியிருக்காங்கன்னா இவரை போலீஸ்காரராக இன்வால்வ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ எனக்கு கிடச்சி அந்த வீடியோவை நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேங்கிறது தான் பிரச்சனையே ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, ஓ அப்போ அந்த தங்கராஜ் தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இவங்க. இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து அங்கே கரெக்டாக லக்ஷ்மி உள்ளார வந்துட்டு, சும்மா மாப்பிள்ளை யாரும் குறை சொல்ல வேணாம், மாப்பிள்ளை அந்த பொண்ணோட நல்லதுக்காக பண்ணாங்க, அந்த பொண்ணோட குடும்பம் வந்து நம்மளும் ஒரு பொண்ணை பெற்றவங்க, நீங்களும் ஒரு பொண்ணை 2 பொண்ணை பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா, சும்மா ஏதாச்சும் ஒரு பொறுக்கி போய் லவ் பண்ணுச்சுன்னா அதனால தான் அப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த பாருங்க, அதுக்கு சொல்றது பேசுறது புரிய வைக்கிறது வேற, போலீஸ்காரங்களே ஏதோ கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ண வைக்கிறது வேற இல்லையா, தப்பு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் வந்து அது பொறுக்கி பையன் இல்லைங்கிறதான் கேட்கவே இல்லை, அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் தான் மதி சொல்றாங்களே அப்படின்னு சொல்ல, அவங்க ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னு. சும்மா நீ யாரும் அந்த பையனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிட்டு வந்து தேவையில்லாமல் இந்த பேச வேணாம் விட்டுருங்க அப்படின்னு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா தான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ ஃபார்ம் ஹவுஸுக்கு போறாரு இந்த சுரேஷ் ஃபார்ம் ஹவுஸுக்கு போனால் அங்கே வந்து யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப சீரியஸாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு தங்கராஜ். பேசி முடிச்சுட்டு, டேய் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, என்ன மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னா வந்து, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் வந்து இப்போ இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், அவங்கெல்லாம் சேர்ந்து இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் என்னன்னா, அந்த ஓனர் இப்போ விற்க மாட்டான், ஓனர் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன அப்படின்னா வந்து சும்மா பழைய காழ்ப்புணர்ச்சி, அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுற அப்படின்னா வந்து, அவனை நான் இப்போ கூப்பிட்றேன் இங்கே, அவனை சும்மா லைட்டாக மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு ஒழுங்காக அந்த இடத்த விற்க சொல்லி ஒரு கையெழுத்து போட சொல்லிட்டு அவ்வளோதான் அப்படின்னா, மாமா இதனால தேவையில்லாமல் பிரச்சனை வராதா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வராதரா, என்னடா பிரச்சனை, நாளைக்கு அவன் வரட்டும், வந்ததுக்கப்புறமா வந்து இந்த கையெழுத்து போட சொல்லிடலாம், இதான் பத்திரம், இந்த பத்திரத்தில் கையெழுத்து மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னா. என்னமாம்மா ப்ராப்பர்ட்டிக்கு வெறுமனே வந்து 70 லட்சம் போட்டிருக்கீங்க, அந்த ஏரியாலாம் இடமே 1 கோடிக்கு போதே மாமா அப்படின்னு வந்து சொல்ல, அதெல்லாம் போகுண்டா, அவ்வளோ கொடுத்தா அப்படி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா, அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் வந்து அங்கே ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி தான் வைக்க போகிறாங்க, குழந்தைங்களுக்குலாம் கம்மி காசுலாம் கொடுப்பாங்க, நல்லது தான் எல்லாமே, நான் சொல்கிறத நீ ரொம்ப போட்டு யோசிக்காத, மனசு போட்டு குழப்பிக்காத, இதை மட்டும் செய் போதும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இப்போ சுரேஷ் ரொம்ப கன்ஃபியூஷனோட வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் வந்து ஒரு மாதிரி உருனே கோவமாகவே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கும் பொழுதே வந்து, மாப்பிள்ளை இன்னைக்கு நைட்டும் வீட்டுக்கு வராராம், அதனால நல்லா சமைச்சிருங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து ராகவன் சொன்ன உடனே அது என்ன இன்னைக்குமா அப்படின்னா, ஆமாம்மா அவர் திடீர்னு வரேன்னாருன்னா இங்கே உடனே எல்லாத்தையும் சமைக்கணுங்குவாங்க அப்படின்னு வந்து மலரும் சொல்லி மதுரையும் சொல்லி சமைக்க போனால் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு ராஜி மீனா எல்லாரும் வந்துடுறாங்க. மாற்றி எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, சுரேஷ் மட்டும் ஏதோ யோசனையோடய உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட போயிட்டு வந்து இப்போ மலர் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியே உட்காந்துருக்க வந்ததுலேருந்து அப்படின்னா, இல்லை நீ ஒன்றும் இல்லை நீங்கிறாரு இவர். கையில் ஏதோ பத்திரம் வச்சிருக்கியாடா, வந்தபோதே இப்போ தான் வந்து பார்த்தேன் இதில் வண்டியிலேயே பத்திரம் ஒன்று வச்சுட்டு வந்துட்டேன், அது வண்டி கவர்லேயே இருந்துச்சு அப்படின்னு எடுத்து கொடுக்க, புல்லட்லேயே இருந்துச்சு அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, ஐயோ மறந்துட்டேன் நீ அப்படின்னா, என்னடா பத்திரம் அது, என்ன இது இடங்கடா வாங்க போறியா அப்படின்னா, இல்லை ஒரு லேண்ட் மேட்ரு, மாமா தான் வந்து அதை பற்றி கொஞ்சம் பேசி முடிக்க சொன்னார் அப்படின்னா, டேய் என்ன லேண்ட் மேட்ரு, திருப்பி ஏதாவது கட்ட பஞ்சாயத்து வேலை பார்க்குறியா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போதே லக்ஷ்மி அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு, என்ன மலர் எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் வேலையை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏதோ நல்ல விஷயமா தான் இருக்கும், மாப்பிள்ளை சொன்னார்னா அது செய்யறா, என்ன இருந்தாலும் பரவாயில்ல
அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து இல்லை ஏதோ தப்பாக தெரியுது அதனால தான் அப்படின்னா உனக்கு என்ன சரி தப்புலாம் தெரியுமா, சும்மா ரொம்ப ஓவராக பேசாத, கிளம்ப முதல்ல உள்ளே போ அப்படின்னு வந்து பேசின உடனே தான் வந்து இதை ஃபுல்லாக கோமதி கேட்டுறாங்க. கேட்டுட்டு உடனே வந்து டக்குன்னு சுரேஷ் கிட்ட, தம்பி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கலாம் சொல்லுப்பா, என்னப்பா லேண்ட் பிரச்சனை, என்ன விஷயம் அப்படின்னா வந்து இல்லை ஒரு இடத்த முடிச்சு கொடுக்கணும், அந்த ஓனருக்கு வந்து ஒத்து வரல அதெல்லாம், அதனால வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, மாமா என்ன கொஞ்சம் பேச சொல்கிறாரு. இன்னும் பேச சொல்கிறாரா மிரட்ட சொல்கிறாரா அப்படிங்கிறாங்க மீனா பக்கத்துல இருந்து. என்னத்தான் அப்படின்னா இல்லை அப்படி இல்லை, இதெல்லாம் நடக்கிறது தான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும், அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், அதான் அதான் அப்படின்னு வந்து அப்படியே முடிச்ச உடனே வந்து பார்த்தா கரெக்டாக அப்பன்னு தங்கராஜ் வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. தங்கராஜ் வீட்டுக்குள்ள நுழைய அதே சமயத்தை பாக்கியராஜ் அப்பதான் பேசுறாரு, டேய் இப்பதான் உனக்கு வேலை போய் பிரச்சனையாகி திருப்பி கிடைச்சிருக்கு, திருப்பி கட்ட பஞ்சாயத்துலாம் வேணாண்டா, இடத்து விஷயத்தெல்லாம் இது பண்ற, அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தேன், என்னடா அவ்வளோ கம்மியான வேலை போட்டிருக்கு, இவ்வளோ கம்மியான வேலை கொடுத்தா அந்த ஆளுக்கு எப்படா கட்டுப்படி ஆகும், அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு போல, அவருக்கு விருப்பம் இல்லைன்னா போய் கட்டாயப்படுத்தி வாங்க முடியுமாடா, நம்ம அப்பாட்ட நம்ம வீட்டை யாராச்சும் கட்டாயப்படுத்தினா ஒத்துக்குமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, வேலை விஷயம் வேலையில் அங்கே ஆஃபீஸ் ஸ்டேஷன்லேயே முடிச்சுக்கணும், இங்கே வந்து பேச வேணாம் அப்படின்னு வந்து ராகவனும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக உள்ளார வராரு தங்கராஜ். என்ன மாமா என்ன பிரச்சனை, என் மேலே எதுவும் நம்பிக்கை இல்லையா, இப்போ யார் இதை பற்றி பேசினா என்ன விஷயம் அப்படின்னு அதை கேட்டுட்டு இருக்கும் போதே கோமதி டக்குன்னு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன தம்பி நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நியாயமாகப்படுதா அப்படின்னா, என்னங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இடம் விஷயத்தை இது பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இல்லை அதெல்லாம் பண்ணுறது தான் இருக்கிறது தான், உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, நடக்கும்னா 1 கோடி 2 கோடி ஆகிற இடத்துக்கு வந்து நீங்கள் வெறும் 70 லட்சம் கொடுக்குறான்னு சொல்லி பேசுறீங்களா, அதை வந்து இப்போ கையெழுத்து போட சொல்லி மிரட்ட சொல்றீங்களா, இப்போதான் அவருக்கு வேலை போச்சு, இந்த வீட்டில் யாரும் எல்லாரும் சொல்ல மறுக்கிறாங்களே தவிர அத்தனை பேருமே வந்து மாப்பிள்ளை சொன்ன விஷயத்தை செஞ்சதுனால தான் இவருக்கு வேலை போயிடுச்சுக்கிறாங்க. திருப்பி உங்கள் மச்சானுக்கு வேலை போயிட்டா உங்களுக்கு பரவாயில்லையா, இல்லை திருப்பி இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு பிளாக் மார்க் ஆகி ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடைக்காட்டி உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு அது கோமதி கேட்க, அப்படி இல்லை அப்படிங்கும் போது விடுங்க இதை பற்றிலாம் மாப்பிள்ளை கிட்ட அப்படின்னு இந்த பக்கம் லட்சுமி பேசும்பொழுது, ஏங்க நீங்கள் கேட்கணும் நான் கேட்குறேன் தப்பு தானே, நீங்க சொல்ற விஷயத்த சொல்லுங்க, உங்க வீடோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோ, அந்த வேல்யூவோட பாதி வேலை தான் தருவோம், கையெழுத்து போட்டு கொடுனா கொடுத்துருவீங்களா அப்படின்னு என்ன யாராச்சும் அப்படி கேட்டுருவாங்களா அப்படின்னா, அப்ப உங்களுக்கு ஆள் இருக்கு, தெம்பு இருக்கு, தைரியம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கூட கொஞ்சம் ஆளுங்கள்லாம் இருக்காங்க, சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்கிறதுனால இப்படி நீங்க பேசுறீங்க, அப்படி இல்லாதவங்களை ஏமாத்துறது தப்பு தானே, இதை போய் பண்ண சொல்றீங்க, அந்த பையனும் பாவம் அவருக்கே விருப்பம் இருக்க மாதிரி தெரியலையே சுரேஷை பார்த்தா அப்படின்னு சுரேஷ் தெரியுதுன்னு முடிக்கிறாரு. என்னடா உனக்கு விருப்பம் இல்லையா, நான் சொன்னதை கேட்க மாட்டியா, உனக்கு வேணாமா அப்படின்னா, இல்லமாமா இப்பதான் வேலை போயிட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு, போதும் விடு, அவ்வளோ பயமா இருந்தா நீ செய்ய வேணாம், நான் வேற எந்த ரூட்ல போய் செஞ்சுக்கணுமா நான் செஞ்சுக்கிறேன், விடு மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து கோவமா அவர் கிளம்பி பொண்ணு ஏன்டாடி என்னடா சுரேஷ் மாப்பிள்ள வருத்தமா போறாரா அப்படின்னா, இல்லப்பா அப்படிங்கும்போது செஞ்சு தரேன்னு சொல்றா அப்படின்னா வந்து ஒன்னா அதெல்லாம் வேணாம்பா அப்படின்னு பாக்கியராஜ் பேசுங்க, என்னடா நீ எப்படி பேசுற அப்படின்னு மாத்தி எல்லாம் பேசும்பொழுதே வந்து என்னங்க நீங்களுமே வந்து அவர் பண்றது தப்புன்னு தெரிஞ்சு அது ஓகேன்னு சொல்லி பேசுறீங்க, உங்க பிள்ளையோட உங்களுக்கு மாப்பிள்ள முக்கியமாயிடுச்சா அப்படின்னு கோமதி கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்து ராகவன் கோவமா உள்ளார போகிற மாதிரி இருந்தா இப்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுரேஷோட மனசுலயே தங்கராஜ் சொல்றதெல்லாம் செய்ய வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்தா பரவாயில்ல நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. அப்படியே சிறகடி காசையில பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்களா முத்து மீனா என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.